ஏன்னா நிறைய கன்சல்டன்சி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வித்தவுட் நீட் நீங்கள் அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய், அதுக்கு சாத்தியமும் இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஸ்கேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. செகண்டு, கிர்கிஸ்தானில் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதுதான். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் லேப் இங்கே தான் இருக்குது. தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் ஒரு நியர்லி ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ் கிர்கிஸ்தானில் இருக்கும். ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருக்குது. அப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுப்போம். அட்மிஷன்ஸ் போகிறது மட்டும் கிடையாது, அவங்க அடுத்து அவங்களுடைய லைஃப் கரியர் அவங்க பிஜி பண்ணுற வரைக்கும், அவங்க எக்ஸாம் கிளியரன்ஸ் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் கூட இருக்கும். ஐ எம் ரெடி டு டேக் யூ டு கிர்கிஸ்தான். பேரண்ட்ஸ் ரெடினா நான் ஷியோராக கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்லேருந்து வீசாலேருந்து காலேஜ் சைட்லேருந்து நானே உங்களுக்கு ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணுறேன். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் நேரில் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அப்படி வந்திருக்காங்க பேரண்ட்ஸ். ஃப்ரம் தமிழ்நாடுலேருந்து பேரண்ட்ஸ் வந்து காலேஜ் ரீச் பண்ணிவிட்டு அவங்க ஃபுட் எப்படி இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் ரியலாக நான் சொல்கிற மாதிரி கிர்கிஸ்தான் நீங்கள் பார்க்க அலோவ் பண்ணுறீங்க. நாங்கள் அலோவ் பண்ணுறோம். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து நெக்ஸ்ட்னு சொல்ல ஒரு எக்ஸாமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இந்த எக்ஸாம் வந்து காமன் எக்ஸாம் ஃபார் ஐஎம்ஜிஸ் அண்ட் எஃப்எம்ஜிஸ். ஸோ இந்தியாவில் படித்தாலும் அந்த எக்ஸாம் எழுதணும், வெளிநாட்டில் படித்தாலும் அந்த எக்ஸாம் எழுதணும். அப்போ தான் அவங்க லைசன்ஸ் வாங்க முடியும். அப்போ வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டே கிடையாது. கஷ்டப்பட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ட்ராப் பண்ணி இங்கே சீட் வாங்கி படித்தாலும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அவங்க லைசன்ஸ் வாங்க முடியும். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் விஜே ஷாரன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேக் எடிட்டருடைய ஃபவுண்டர் டாக்டர் ஜான் சத்யபிரியன் இருக்காரு. வணக்கம் சார். ஸோ நிறைய பேருடைய ட்ரீம் வந்து மெடிக்கல் ஃபீல்டு எப்படியா சாதிக்கணுன்றது தான். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே நீட்னு அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி கூட நிறைய பேரால் கிராக் பண்ண முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ராடில் கிர்கிஸ்தானில் வந்து அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ சொல்லுங்கள் சார், எப்படி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? மை செல்ஃப் டாக்டர் ஜான் சத்யபிரியன். நானும் வந்து 2019 நான் 12th பாஸ் அவுட். ஸோ நானும் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு மிகப்பெரிய கனவு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த டைமில் தான் நீட் எக்ஸாமும் வந்தது. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் நீட் எக்ஸாம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணுறது, பட் நான் படித்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ நிறைய என்ன மாதிரி பசங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க அதனால். ஸோ இப்போ நான் நம்ம 1 இயர் ட்ராப் பண்ணி நீட் படிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய சீனியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 1 இயர் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி படிக்கிறாங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து காம்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது சீட்ஸுமே வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வருஷம் 1,55,000 பேர் நீட்டு மட்டும் எழுதுறாங்க. ஆனால் சீட் பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 தான் இருக்குது. அதில் 5,000 தான் கவர்மெண்ட் கோட்டா போகுது. ஸோ ஆல்ரெடி என்னோட சீனியர்ஸே எனக்கு காம்பீட் பண்ணும்போது அப்போ நான் 1 இயர் ட்ராப் பண்ணுறது வேஸ்ட்டுன்றதுனால அப்போது அப்ராட் எஜுகேஷன் போகலான்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ அப்போது அப்ராட் எஜுகேஷன் பற்றி பார்க்கும்போது ஃபீஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் டீம்டு யூனிவர்சிட்டி தான் போகணும். இப்போ இயர்க்கே அவங்க 20 lakhs கேட்டாங்க. ஸோ ஐயோ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது 5 இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணால் அபோவ் 1 crore தாண்டிடும். ஸோ அவ்வளோ பே பண்ணி நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நான். ஸோ அதனால் அவ்வளோ பே பண்ண முடியாது பேரண்ட்னால. ஸோ அண்ணனும் இருக்காங்க, தங்கச்சியும் இருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கும் அப்படின்றதுனால நான் அப்ராட் எம்பிபிஎஸ்க்கு போகலான்னு முடிவெடுத்தேன். ஸோ அப்போ சர்ச் பண்ணும்போது நிறைய கண்ட்ரிஸ் ஆஃபர் பண்ணாங்க. ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், நிறைய கண்ட்ரிஸ் இருந்தாங்க. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது தான் கிர்கிஸ்தானை நான் சூஸ் பண்ணேன். ஏன் கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது இந்தியாவுக்கு ரொம்ப நியர்பையாக இருந்தது. ஸோ ஆல்சோ உங்களுக்கு தெரியுமா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி. அதர் கண்ட்ரிஸ்லாம் இப்போது நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜார்ஜியா, ரஷ்யாலாம் போகிறோம் அப்படின்னா 1 week மட்டுமே 1 lakh செலவாகும். அது டியூரேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும். ஒரு நியர்லி ஒரு 10 hours ட்ராவல் டியூரேஷன் இருக்கும். தூரமாகவும் இருக்கும். கிர்கிஸ்தான் வந்து ஏஷியாவில் இருக்குது, கொஞ்சம் இந்தியாவுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நமக்கு ட்ராவல் டைமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. மேபி 5 hours. நோ, less than 4 hours. 3 hours நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ரீச் ஆயிடுவோம் கிர்கிஸ்தானுக்கு. ஸோ டேரக்ட் ஃப்ளைட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ளைட் சார்ஜ் ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது. பிகாஸ் அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து 40,000 தான் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா அப்ராட் படிக்க போகிறோம், 5 years செலவு பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸில் நம்ம சேவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் கிர்கிஸ்தான் நான் சூஸ் பண்ணேன். சரி ஓகே, நான் கிர்கிஸ்தானில் போகும்போது அங்கே நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் நான் ஜாயின் பண்ணது ஒரு யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணேன். அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு கன்சல்டன்சி மூலியமாக தான் நாங்கள் ஜாயின் பண்ணது. ஸோ அங்கே அந்த வந்து ஒரு யூனிவர்சிட்டி நல்லா இருந்தது. பட் அது லொக்கேட்டாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில். ஸோ வில்லேஜ் சைடில் இருக்கும்போது உங்களுக்கு அப்சல்யூட்லி அங்கே வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. இது எனக்கு எப்போ வெளியே தெரிய வந்துச்சுன்னா எனக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் வரும்போது தான். நான் ஒரு 4 year நாங்கள் படிச்சுட்டேன்.
முடிக்கும் போது எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கோவிட் வேறு அந்த டைமில் வந்துருந்ததா. ஸோ அப்போது நாங்கள்லாம் குவாரண்டைன்லேயே ஒரு 1.5 இயர் போயிடுச்சு. ஏன்னா இங்கே நம்ம இந்தியா வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ அது ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு தேவைப்படும் இங்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலான்னு பார்க்கும்போது தான் நான் கோ த்ரூ வித் கிக்மா. ஏன்னா கேஎஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி. இது வந்து சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு, கிர்கிஸ்தானில், கேபிட்டல் ஆஃப் கிர்கிஸ்தான் பிஷ்கேக்கில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அது சூஸ் பண்ணனா, அது சிட்டின்றதுனால ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரியிலேருந்து அங்கே வருவாங்க. ஸோ பேஷண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ டிசீஸையும் வந்து நம்ம நிறையா கேஸ் படிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் சூஸ் பண்ணேன். அதில் பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நம்ம காலேஜ்னு தெரிய வந்தது. சரி அங்கே நம்ம வந்து அப்ரோச் பண்ணலான்னு போனது தான். அங்கே தான் போயிட்டு நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 பேட்ச் அப்படின்றது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் ரீசெண்ட் அப்டேஷன் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடாது. 2021 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடாது. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நான் கேஎஸ்எம்ஏ வந்தேன். ஸோ இந்த கேஎஸ்எம்ஏ காலேஜ் வந்து டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றதுனால இங்கே வந்து நான் சூஸ் பண்ணி படித்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காலேஜில் நிறைய நம்ம தமிழ் பசங்க படிக்கணுன்றதுனால நான் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் யூடியூப்பில் போட்டேன். அது மூலயமா இப்போ வந்து கிர்கிஸ்தானில் மட்டும் ஒரு 85 பேர் படிக்கிறாங்க. ஸோ டைரக்ட் அட்மிஷன்ஸ் போட்டு அவங்க படிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து டைரக்ட் அட்மிஷன்ஸ் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதனால் காலேஜ் சைட்லேருந்தே எனக்கு கவுன்சிலராக அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ் சார். ஸோ வந்து இப்போ அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வந்து வரும்போது ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் அப்படின்னு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கைட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி செக்அப் வந்து எப்படி பண்ணுவீங்க? க்ரெடென்ஷியல்ஸ்லாம் என்ன மாதிரி க்ரெடென்ஷியல்ஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுவீங்க? ஸ்காலர்ஷிப், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குமா? ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும்போது அப்சல்யூட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பட் ஆனால் நம்ம அதை கிளைம் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் எஜுகேஷன் லோன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. ஈவன் நாங்களுமே சப்போர்ட் பண்ணுறோம். நானுமே எஜுகேஷன் லோன் டிபெண்ட் பண்ணி தான் நான் படித்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் பற்றின அவேர்னஸும் இல்லை. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஷூரிட்டி காட்டாமே அப் டு 8 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்மள கொலாட்ரல் இருக்குது அப்படின்னா 100% லோனுமே கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சில கிளியரன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாத்துக்கும் நாங்கள் தமிழ் பசங்கன்றதுனால ஒரு கமிட்டி அங்கே இருக்கிறதுனால நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்கள் மூலிமா அட்மிஷன் போட்ட பசங்களுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் எங்கள் சைட்லேருந்து இருக்கும்.